எல்லா இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எந்திரிச்ச உடனே நம்ம கால்கள் நேரா போற இடம் கிச்சன் தான் இல்லையா? அதுலயும் இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது பொருட்கள் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து எங்க என்ன இருக்குன்னே தெரியாம இருந்தா போச்சு, அவ்வளவுதான். காலையிலே மைண்ட் அப்செட், டென்ஷன், சமையல் பண்ற ஆர்வமே போயிடும், அப்படித்தானே? நம்ம வீட்டுலதான் இப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எல்லாரோட ஃப்ரிட்ஜும் இதே கதை தான். அதனாலதான் இன்னைக்கு எப்படியாவது இதை சரி பண்ணிடணும்னு நினைக்கிற எல்லோருக்காகவும் இந்த வீடியோ முடிவில் உங்க ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்ல, உங்க சமையல் வேகமும் கூட அதிகமா ஆகும். வாங்க ஈஸியா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கணும். அப்பதான் உள்ள என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். வெளியே எடுக்கும் போதே கெட்டு போன பொருட்கள், எக்ஸ்பைரி ஆன பாக்கெட்டுகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சிடுங்க. லாஸ்டா குப்பையில போடலாம். என்னடா கஷ்டப்பட்டு வாங்கின பொருளாச்சேன்னு யோசிக்காம குப்பையில போட்டுடுங்க. கெட்டு போனதை யூஸ் பண்ணுனா உடம்புக்கு தான் கேடு. ஒரு சின்ன டிப், எல்லா டப்பாவுக்கும் ஒரு சின்ன தேதி ஸ்டிக்கர் ஒட்டி வைங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம டப்பாவில பொருட்கள் வச்ச பிறகு அதை அப்படியே மறந்துடுவோம். ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றப்பதான் பாப்போம். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டிட்டா டப்பா ஓபன் பண்ண வேண்டாம், ஃப்ரிட்ஜ் திறக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இனி எப்போ வச்சோன்னு கன்ஃபியூஷன் வராது. அடுத்து கிளீனிங் பண்ணணும்னா பெரிய கெமிக்கல் ஐட்டம் எதுவும் கஷ்டப்பட்டு வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கும் பொருளை வச்சே சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். 1 லிட்டர் தண்ணியில 2 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணுங்க. அத ஒரு ஸ்ப்ரே பாட்டில வச்சு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள ஸ்ப்ரே பண்ணுங்க. அடுத்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட் துணியால தொடச்சு பாருங்க. அந்த பிசுபிசுப்பு, கரை எல்லாம் கிளியரா போயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை தொடச்சிங்கன்னா பெரிய அளவில் அழுக்கு சேராது, ஃப்ரிட்ஜும் நீட்டா பளபளன்னு இருக்கும். அடுத்துதான் நம்ம எல்லோருக்கும் முக்கியமான பகுதி. கஷ்டப்பட்டு வாங்கின காய்கறி கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் இல்ல? எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பாப்போம். பச்சை மிளகாய் காம்புகளை நீக்கி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாலியோ அல்லது ஜிப்லாக் கவர்லயோ போட்டு வச்சா நீண்ட நாள் பழுக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இஞ்சி ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சா சீக்கிரம் காயாம அப்படியே இருக்கும். எலுமிச்சை பழத்தை பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சா தோல் சுருங்காம இருக்கும். கீரைகளை வேர்களை கட் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர்ல சுத்தி வச்சா 3 days வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மல்லி இலை, கருவேப்பிலைய ஏர்டைட் டப்பால போட்டு வைக்கலாம், அதுவும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். தக்காளி நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன், ஏன்னா அது டேஸ்ட் இல்லாம போயிரும். கேரட், பீன்ஸ் நுனியும் அந்த காம்பு பகுதியும் வெட்டிட்டு ஒரு கவர்ல போட்டு வச்சா சீக்கிரம் அழுகாது, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாத பொருட்கள் சிலது இருக்கு. வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டாங்க. காத்தோட்டமான இடத்துல அதை காய வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா சீக்கிரமா அழுகிடும். உருளைக்கிழங்கு அதில் உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறிவிடும். அதனால அதையும் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. பொதுவாக கிழங்கு வகைகள் எதையுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டாங்க. பூண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா சீக்கிரம் முளைத்து விடும். அடுத்து காய்கறிகளை கழுவி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வைப்பதுக்கு முன்னு காய்கறியை கழுவ கூடாது. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் காய்கறிகள் சீக்கிரமாக அழுவி விடும். அதனால ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்கிறதுக்கு எடுப்போம் பாத்தீங்களா, அப்ப கழுவிக்கிட்டு சமையல் பண்ற போது நல்லா இருக்கும். அடுத்து எல்லா காய்களையும் ஒரே கவர்ல போடாதீங்க. தனித்தனி கவர்ல போட்டு வச்சா நல்லது, எடுக்கவும் ஈஸியா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அழுகிய காய்கறிகளை கிளியர் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து ஃப்ரிட்ஜ்ல எதை எங்க வைக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது தெரிஞ்சா நம்ம வேலை பாதி ஈஸி ஆகிரும். மேல் தட்டுல பால், தயிர் போன்ற ஐட்டங்களை வைக்கணும்.
அடுத்த தட்டுல சமைச்ச உணவு, மிச்சம் இருக்கக்கூடிய உணவு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கணும். நடுத்தட்டுல டெய்லி யூஸ் ஐட்டம், அதாவது டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ண எடுக்கக்கூடிய பொருட்களை நடுத்தட்டுல வச்சா ஈஸியா இருக்கும். கீழ்த்தட்டுல காய்கறிகள், பழங்கள் வைக்கலாம். டோர்ல ஜாம், சாஸ் மாதிரி பொருட்கள் வைக்கணும். கண்டிப்பா பால் டோர்ல வைக்க கூடாது, ஏன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிரும். அடுத்து எல்லா இதுக்குமே டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பாக்ஸ் ஓபன் பண்ணாமலே உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கும் வேலை ஈஸியா இருக்கும். யூஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. முதல்ல யூஸ் பண்ண வேண்டியத அங்க வைங்க. இதையே டெய்லி கண்டினியூவா பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம், ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் ரொம்ப திணிச்சு வைக்காதீங்க. கண்டிப்பா காத்தோட்டம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும். அது போக சூடான உணவுகளை ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. டோர் அடிக்கடி ஓபன் பண்ணி பூட்டாதீங்க. ஒரு சின்ன லெமன் அல்லது கறி துண்டு வச்சா ஃப்ரிட்ஜ்ல இருக்க பேட் ஸ்மெல் அப்படியே நீங்கி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க உங்க ஃப்ரிட்ஜ் எவ்வளவு நீட்டா அழகா இருக்குதுன்னு. இத பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது உதவியா இருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஃப்ரிட்ஜ்ல எப்படி மாறுச்சு, என்ன சேஞ்ச் பண்ணுனீங்கன்னு கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. நன்றி.